இதே காலையில் கடைக்கு போகணுங்களா, அந்த பிஎல்ஓ என்ன தெரியுங்களா சொன்னாங்க, அட உன்ற பேர் வந்து சிறப்பு வரைவு வாக்காளர் பட்டியலில் இடமே வராது, நீ ஓட்டும் போட முடியாது போ அப்படின்ட்டாங்க. நமக்கு கோபம் வந்துருச்சுங்க. ஏனுங்க அப்படி சொல்கிறீங்க, நான் இத்தனை வருஷமா 4 தடவை நான் ஓட்டு போட்டிருக்கு, நம்ம பேர் வராதுன்னு சொல்கிறீங்களா எடுங்க அப்படின்னு கேட்டனுங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, கொடுத்த பாவ நீ வேற இன்னும் ஃபில் பண்ணி கொடுக்கல, டிசம்பர் 4 வரைக்கும் தான் தேதி இருக்கு, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, நீ கொடுக்கலன்னு என்ன எப்படி சிறப்பு வரைவு வாக்காளர் பட்டியலில் பேர் இடம் பெறும் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு எழுத தெரியாதுங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆனால் நான் கொடுத்த பாம்பு இருக்குது, அதுவும் உன்னுடைய ஆதார் அட்டையும் உங்கள் வீட்டுக்காரனுடைய ஓட்டர் ஐடியும் எடுத்துட்டு வா, நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. ஆமாங்க, நமக்கு எழுத தெரியலனாலுமே அந்த பாம்பும் நம்மளுடைய ஆதார் அட்டையும் நம்ம வீட்டுக்காரனுடைய ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போனால் போதுங்களாமாங்க. அப்புறம் அவங்க கேட்டாங்க, உங்கள் அம்மா அப்பா பேர் தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன கேள்விங்க, பெற்றவங்க பேர் தெரியாமல் இருக்குங்களா, அதெல்லாம் தெரிய முடியுங்க. ஆனால் அவையெல்லாம் சேர்த்து போய் பார்த்து 20 வருஷம் ஆக போகுதுங்க அப்படின்னா பரவாயில்ல நாங்கள் எழுதிக்கிறோன்னு சொன்னாங்க. டிசம்பர் 4க்குள்ளே கொடுக்கலனா சிறப்பு வரைவு வாக்காளர் பட்டியல் பேரில் நம்ம பேர் இடம் பெறாதுங்களாமாங்க அப்படின்னு நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிங்க அர்ச்சனா பட்நாயக் அவிய சொன்னாங்க. காலையில் வந்து ஓட்டு போட முடியாது எப்படி கோவம் வருங்க. எனக்கு நம்ம மேலே குத்தம் வச்சுட்டு இன்னும் இந்த படிவத்தவே கொடுக்கலினா சிறப்பு வரைவு வாக்காளர் பட்டியல் என் பேர் வரலைங்க, என்ற ஓட்டை எடுத்துட்டாங்க, என்னை கழிச்சிட்டாங்க, நான் எப்படிங்க கதற முடியும். அதனால தான் கொண்டு போய் கொடுக்கலாம்னு வெகு வசதியாக போறணுங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்களா, நாம தான் போங்க எழுத தெரியாதனால வீட்லேயே வச்சுட்டு இருந்தனுங்க, அது கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறனுங்க. டிசம்பர் 4 தானுங்க நம்ம கடைசி நேரம், அதுக்கப்புறம்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க மாட்டாங்களாமாங்க. உடனே கொடுக்காதும் கொடுத்துருங்க என்னங்க.